வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்ன? வாஸ்குலர் சர்ஜரியில் இன்னைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக என்ன மாதிரியான மருத்துவ வசதிகள் மேம்பட்டிருக்கு? அப்படி வாஸ்குலர் சர்ஜரி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் நம்ம கூட இருக்காங்க. இரத்த குழாயில் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசும்போது பெரும்பாலும் மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயினால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது அதிகம் சொல்லப்படும் போது அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம வாஸ்குலர் சர்ஜன்ஸ் வந்து கைகளில் கால்களில் உள்ள இரத்த குழாய் மட்டும் இல்லை, வயிற்றில் உள்ள இரத்த குழாயையும் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். அது போக வந்து மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயையும் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போது மூளைக்கு போகிற இரத்த குழாயில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் வந்து முன்னாடி ரெண்டு மெயின் இரத்த குழாய் இருக்குது. ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகுது. பின்னாடி வந்து பின் மூளைக்கு வந்து ரெண்டு இரத்த குழாய் போகுது, சின்ன இரத்த குழாய். இப்போது கழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் இரத்த குழாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் இந்த கொழுப்பு படிஞ்சு அடைப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஹார்ட்டில் எப்படி அடைப்பு ஏற்படுதோ அதே மாதிரி அது இந்த இரத்த குழாய்க்குள்ளே கொழுப்பு படிந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் சொன்னோம் அப்படின்னா முக்கியம் கிரிட்டிக்கல் ஆகிடும். ஏன்னா மூளைக்கு போகிற ரத்தம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு தலை சுற்று மயக்கம் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் சிம்டம் மாதிரியும் வரும் சில பேருக்கு. அது வந்து டிஏஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஏஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 டிரான்சியண்ட்டாக வரக்கூடிய ஸ்ட்ரோக் அப்படின்னா அதில் வந்து மைல்டாக வந்து கால் செயல் இழுக்கிற மாதிரி வரும். காலில் வந்து கைகள்லையோ கால்லையோ வந்து உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஒன் டேலே வந்து சரியாயிருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வார்னிங் சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கண்கள் சில பேருக்கு இருட்டிட்டு வரலாம். ஸோ தலைச்சுத்தோ மயக்கமோ இந்த மாதிரி இருக்காங்கன்னா இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்கணும். அது எந்த டாக்டராக பார்க்கலாம், நியூராலஜிஸ்ட்டோ இல்லாட்டா வாஸ்குலர் சர்ஜனோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மூளைக்கு போட ரத்த குழாயை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டாப்ளர் ஸ்கேன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ தூரம் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு மேலே அடைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் இருக்குது. இப்போது வந்து நவீன சிகிச்சை முறைகளில் வந்து ஆன்ஜியோ சிகிச்சை நான் சொன்ன மாதிரி ஸ்டென்டிங் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடைப்பை வந்து நம்ம நீக்கிடுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஹார்ட்டில் வந்து பைபாஸ் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து மூளைக்கு போடுற இரத்த குழாயில் வந்து அந்த அடைப்பை வந்து நம்ம நீக்கி அந்த இரத்த குழாயை வந்து சரி பண்ணிடுவோம் நம்ம. ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கூட அவங்க வந்து அவங்க கை கால்கள்லாம் நல்லாக்குறதுக்கு இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் பண்ணி அவங்க ஸ்ட்ரோக்லேருந்து கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ எப்போதுமே இந்த ஸ்ட்ரோக் அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டோ இல்லாட்டா வாஸ்குலர் சர்ஜனை கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க.